மணிகண்டன் சிறு வயது முதல் சுட்டி பையனாக வளர்ந்தவன். அவனுக்கு ஏதாவது வேண்டுமென்று நினைத்தால் அதை எப்படியாவது அடம்பிடித்து வாங்கிவிடுவான். இல்லை என்றால் சண்டையை மூட்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பான். அப்படி ஒரு நாள் அவன் பெட்டிக்கடைக்கு போயிருந்த போது அங்கு அவன் பக்கத்து வீட்டில் குடியிருப்பவர் நின்றார். அவரிடம் முறுக்கு வாங்கி தர சொல்லி கேட்டான். அதற்கு அவர், டேய், எப்ப பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கணுமா, போடா வீட்டுக்கு என்று சொன்னதும் மணிகண்டன் அவரை முறைத்து விட்டு சென்றான். அங்கிருந்து நேராக பக்கத்து வீட்டுக்கு சென்று அவர் மனைவியிடம், அத்தாச்சி, அண்ணே அங்க ஒரு பொம்பளை கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு என்று சொன்னவுடன் அதற்கு அவருடைய மனைவி, இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் எவகிட்டையாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்குது, இன்னைக்கு வரட்டும் என்று முணங்க, இந்த கோபம் பத்தாதே என்று யோசித்த மணிகண்டன், அத்தாச்சி, அண்ணே அந்த பொம்பளை கிட்ட பக்கத்துல நின்று பேசினாரு என்று கோபத்தை தூண்டினான். உடனே கோபமடைந்த அவருடைய மனைவி தன் கணவனை தேடி கடைக்கு சென்றாள். அப்போது அவள் கணவன் பெட்டிக்கடைக்கார பெண்ணிடம் சிரித்து பேசி கொண்டிருப்பதை பார்த்ததும், யோ, என்கிட்ட பேச வாய் வலிக்குது, இங்க வந்து இவகிட்ட பேசுறதுக்கு மட்டும் உனக்கு இனிக்குதா? நீ வீட்டுக்கு வா, உனக்கு நாளையிலிருந்து கஞ்சி தான் ஊத்துவேன், அப்பத்தான் உன் கொழுப்பு அடங்கும் என்று அவள் கணவனை திட்டியதும் அந்த பெட்டிக்கடைக்கார பெண், ஏத்தா, உன் புருஷனை யாரும் இங்க கட்டி வச்சிட மாட்டோம், இப்பத்தான் வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு, அதுக்குள்ள உனக்கு மூக்கு வேர்த்திருச்சாக்கும் என்று கேட்டதும் அவருடைய மனைவி அதிக கோபமடைந்து தன் புருஷனை பார்த்து, யோ, என்னையா உன்னைய திட்டுனா அவளுக்கு வலிக்குது, அவ என்ன நீ தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வர்றா, நீ யாருக்கு தாலி கட்டின, எனக்கு தானே, அப்புறம் ஏன் இங்க நிக்கிற, வா என்று வீட்டுக்கு இழுத்து சென்றாள். அப்போது வீட்டில் இருந்த மணிகண்டன், அத்தாச்சி, நான் ஒரு முறுக்கு கேட்டேன், வாங்கி தர மாட்டேன்னு அந்த பொம்பளை கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு என்று இன்னும் கோபப்படுத்துவான். இப்படியே சிறு சிறு சண்டைகளை மூட்டிவிட்டு அதை வேடிக்கை பார்த்தே வளர்ந்தான். அவன் பெரியவனானதும் அவனுக்கு பெண் பார்த்து கொண்டிருந்தனர் அவனுடைய அப்பா அம்மா. அவனுக்கு பிடிக்காத பெண்ணை கல்யாணம் செய்து வைக்க நினைத்ததால் அவன் நேராக அந்த பெண் வீட்டிற்கு சென்று, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்று பொய் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி விடுவான். மணிகண்டன் இப்படி செய்வதினால் அவனுடைய அப்பா அம்மா அவனுக்கு பெண் பார்ப்பதையே நிறுத்திவிட்டனர். அவன் கொஞ்ச நாள் ஜாலியாக ஊர் சுற்றி கொண்டிருந்தான். ஒரு நாள் மணிகண்டனும் அவனுடைய அப்பா அம்மாவும் சொந்த கிராமத்திற்கு திருவிழாவிற்கு சென்றனர். அங்கே அவன் ஒரு பெண்ணை பார்த்து அவளை திருமணம் செய்து வைக்க சொல்லி அவன் அப்பா அம்மாவிடம் கேட்டான். அதற்கு அவர்கள், ஏண்டா, நாங்க பார்த்த பொண்ணை நீ கட்டிக்க மாட்ட, நீ பார்த்த பொண்ணை நாங்க கட்டி வைக்கணுமா, முடியாது போடா என்று மறுத்து விட்டனர். உங்களால முடியாதுன்னா விடுங்க, அந்த பொண்ணுகிட்ட நானே பேசி கல்யாணம் பண்ணிட்டு வர்றேன் என்று சொல்லி அவன் பார்த்த பெண் பின்னாடியே சென்றான். அவள் அவளுடைய வீட்டிற்கு சென்றாள். மணிகண்டனும் ஏதோ தெரிந்த வீட்டை போல அவள் பின்னால் அவள் வீட்டிற்குள் சென்றான். மணிகண்டன் வீட்டிற்குள் வருவதை பார்த்த அந்த பெண்ணின் அப்பா அம்மா, யார் தம்பி, நீங்க மாட்டுக்கு உள்ள வர்றீங்க என்று கோபமாக கேட்க என்ன சொல்வதென்று திருதிருவென முழித்தான். பிறகு அவர்களிடம், எனக்கும் இதே ஊர்தான் என தயங்கியபடி சொன்னான். நீங்க இந்த ஊரா, நான் பார்த்ததே இல்லையப்பு, நீங்க யாரு மகன் என்று அந்த பெண்ணின் அம்மா கேட்க மணிகண்டன் அவனுடைய அப்பா பெயரை சொன்னதும், அடியாத்தி, அவர் மகனா நீங்க, அவர் எனக்கு அன்னை முறையில வேணும், உங்களுக்கு எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், ஏன் நாங்க உங்க தூரத்து சொந்தம் தானே, எங்க வீட்லயும் தான் பொண்ணு இருக்கு, வெயில்ல வந்திருப்பிய, மோர் குடிக்கிறீங்களா, இருங்க என் பொண்ணை கொண்டு வர சொல்றேன் ஏன, வளர்மதி, மாப்பிள்ளைக்கு மோர் கொண்டு வந்து கொடுமா என்றதும் அவன் ஆசைப்பட்ட பெண்ணே மோர் கொண்டு வந்து மணிகண்டனிடம் கொடுத்துவிட்டு அவனை பார்த்து கண் சிமிட்டினாள். அவன் கொஞ்சம் வெக்கப்பட்டான். அதை பார்த்த அந்த பெண் அவன் தலையில் லேசாக தட்டி, எங்க அம்மா தான் எங்க வீட்லயும் பொண்ணு இருக்குன்னு சொல்லி என்னைய மோர் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுச்சு, சரின்னு நானும் மோர் கொண்டு வந்து கொடுத்தா அதை குடிச்சிட்டு என்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லு என்று கெத்தாக அந்த பெண் சொல்ல, அத்தை, என்ன உங்க பொண்ணு அடிக்குது என்று அவள் அம்மாவிடம் கேட்டான். அதற்கு அவளுடைய அம்மா, அட ஏப்பு நீங்க அந்த கொடுமையை கேட்குறீங்க, ஒரே பொண்ணாச்சேன்னு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்தோம், இந்த பய உள்ள எங்களே அடிக்கிறாப்பு, அது மட்டும் இல்லாம ஊர்ல வேற எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறாப்பா, நாங்களே இவ தொல்லை தாங்காம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு பார்த்தா இந்த சண்டைக்காரிய எவனும் பொண்ணு கேட்டு வரமாட்டேங்கிறான், நீங்க மட்டும்தான் தைரியமா என் வீடேறி வந்து பொண்ணு கேட்டீங்க, பொண்ணு உங்களுக்கு தான் என்று அந்த பெண்ணின் அம்மா சொல்லவும் மணிகண்டன், ஐயையோ தெரியாம வந்து மாட்டிக்கிட்டனே என்று சொல்ல அந்த பெண்ணின் அம்மா, ஐயையோவாவது அம்மம்மாவாவது வம்பா வந்து மாட்டிக்கிட்டு, அடியே சண்டைக்காரி, மாப்பிள்ள பிடிச்சிருக்காடி என்று தன் மகளை பார்த்து கேட்டதும் அவள் பிடிச்சிருக்குமா என்று சந்தோஷமாக சொன்னாள். அப்புறம் என்னடி, மாப்பிள்ளையை பிடிச்சி வீட்டுக்குள்ள அடைச்சு போடு, நான் போய் அவரோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர்றேன் என்று அந்த பெண்ணின் அம்மா வெளியே கிளம்ப இந்த அளப்பறைகளால் பயந்து போன மணிகண்டன்
ஆத்தாடி, இது என்ன ரவுடி குடும்பமா இருக்கும் போலயே என்றதும் பக்கத்தில் நின்ற அவன் ஆசைப்பட்ட பெண் மறுபடியும் அவனை தலையில் தட்டி, எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன், இல்லைன்னா வெளுத்துருவேன் பாத்துக்க, உன் அப்பா அம்மா வர்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும் என்று அவள் அதட்ட, அடி பாவி, இதுக்குத்தான் கோயில்ல பார்த்தவன நைசா உன் பின்னாடியே கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுட்டியாடி, என்னைய விட்டுடி என்று அவன் கெஞ்ச, அது எப்படி விட முடியும், அவன் என்னைய பார்த்தாலே தெரிச்சு ஓடுறான், எனக்கு மட்டும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா, என் பின்னாடி ஆசையோட வந்த முத மாப்பிள்ள நீதான் என்று அந்த பெண் சொல்ல, ஐயையோ நல்லா வந்து மாட்டிக்கிட்டனே என அழுவது போல் மணிகண்டன் ஆகிவிட்டான். ஏய், என்ன ஆம்பளை நீ, கல்யாணம்னா ஆம்பளை சந்தோஷமா இருக்கணும், நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, 10 ஏக்கர்ல தென்னந்தோப்பு இருக்கு, நீ என்னைய கல்யாணம் பண்ணுனா வேலைக்கே போக வேணாம், நீ வீட்டோட மாப்பிள்ளையா ராஜா மாதிரி இருக்கலாம், என்ன மாதிரி அழகான பொண்ணு உனக்கு கிடைக்குமா மணிகண்டா என்று அவள் கேட்டதும், கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன நடக்க போகுதோ தெரியலையே என்று மணிகண்டன் பயந்தான். இந்த கதையின் 2ஆம் பாகம் தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.